இன்றைக்கி படத்தில் பார்க்கும்போது தெரியும், துளசி செடியை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ வீட்டில் வந்து துளசி செடி எந்த இடத்துல கட்டாயமாக வரக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். அது நம்ம துளசியை ஒரு துளசி மாடமாக இருக்கட்டும், ஒரு துளசி ஒரு தோட்டம் மாதிரி நம்ம அமைச்சாலும் சரி, அல்லது அதுவாகவே ஒரு துளசி செடி வளர்ந்தாலும் சரி, வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் அந்த செடியானது இருக்கவே கூடாது. குறிப்பாக அந்த வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையத்துக்குள்ள, அதுதான் வீட்டுக்கான இன்கமிங் ஏரியா, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வரக்கூடிய போகுது. அந்த இடத்துல இது மாதிரியான செடிகள் இல்லாமல் இருந்துச்சுனாலே நல்ல விஷயம். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ எந்த பகுதியில் அமைக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுடைய தென்மேற்கு பகுதி, தெற்கு மையத்திலேருந்து மேற்கு மையத்துக்குள்ளே தென்மேற்கு பகுதிக்குள்ளே நீங்கள் துளசி செடியாக இருக்கட்டும், ஈவன் ஒரு நெல்லிக்காய் செடியும் வந்து அந்த தென்மேற்கு பகுதியில் அமைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். தென்மேற்கு பகுதியில் நமக்கு காலியிடம் இல்லை அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு உட்பட்ட பகுதியில் இது போன்ற செடிகள் இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய நல்ல விஷயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொல்கிற விஷயம் ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தால் கூட அது என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள்.